இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் டாப்பிக்கில் ஓல்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் சம்மந்தமான ஃபார்முலாஸ் நம்ம வந்து தியரி கிளாஸில் பார்த்துருக்கோம், அதோட கான்செப்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ அது சம்மந்தமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, அதே மாதிரி மோர் சர்க்கிள்ஸ்க்கு என்ன மாதிரியான 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஓல்டு ஐஏஎஸ் கொஸ்டின்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த கான்செப்ட்டுமே வந்து மறக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து அந்த தியரி வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நீங்களே வந்து நான் சொல்கிற கான்செப்டை புரிஞ்சு வச்சுட்டு நீங்களே வந்து சால்வ் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ பிரிஸ்மேட்டிக் பார் சப்ஜெக்டட் டு த ஆக்சியல் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது, தென் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஆன் எ பிளேன் இன்க்ளைன்ட் அட் தீட்டா வித் த ஆக்சிஸ் வில் பி. அதாவது சியர் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட டென்சைல் நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா என்னோட ஃபார்முலா என்ன, சிக்மா பை 2, அதாவது பி பை 2a காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன வரும், பி பை 2a sin 2 தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதான் ஆன்சராக இருக்கும். சிக்மா பை 2 sin 2 தீட்டா அப்படிங்கிறதா வந்து அதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the state of stress at a point when completely specified enables one to determine the ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட்ஸ் ஆன் எனி ஆர்பிட்ரரி பிளேன் containing a point அப்படின்னு கேட்குறாங்க. a state of stress at a point when completely specified enables to determine என்னென்னலாம் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் அட் த பாயிண்ட்ங்கிறது வேணும், ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட்ஸ் ஆன் எனி ஆர்பிட்ரரி பிளேன் கண்டெய்னிங் அட் தி பாயிண்ட் அதுங்கிறது வேணும். ஸோ போத் 1 and 2ங்கிறது தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. in the case of biaxial state of normal stress. பைஆக்சியல் ஸ்டேட் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ்னா ரெண்டு சைடும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஒன்று வந்து டென்சைலாக இருக்கலாம், இன்னொன்று வந்து கம்ப்ரெசிவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். த நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் 45 டிகிரி பிளேன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து 45 டிகிரி பிளேனில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 plus sigma x minus sigma y divided by 2 cos 2 theta minus tau xy sin 2 theta அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து cos 2 theta அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ cos 2 thetaவில் 2 into 45 போட்டோம் அப்படின்னா 90 வரும். ஸோ cos 90ங்கிறது 0. ஸோ அந்த வேல்யூ ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்கும், half the sum of the normal stress. ஸோ ஃபர்ஸ்ட்டில் உள்ள சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 அது மட்டும் வரும். ஸோ ஆன்சர் சி தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 2 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 40 மெகா பாஸ்கல், அதுக்கப்புறம் 20 மெகா பாஸ்கல் ஆக்டிங் ஆன் எ பாயிண்ட் அக்ராஸ் தி 2 பர்பண்டிகுலர் பிளேன்ஸ். 2 பர்பண்டிகுலர் பிளேன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்மா என்னோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் என்ன ஃபார்முலா சொன்னோமோ அதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 35 மெகா பாஸ்கல் அப்படின்னு ஆன்சர் வரும். சால்வ் பண்ணி பாருங்கள். சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 என்ன வரும், 40 ப்ளஸ் 20 டிவைட் பை 2வா, 40 20 எவ்வளோ 60 டிவைட் பை 2 வந்து 60 டிவைடட் பை 2 வந்து 30 அப்படின்னு வரும். ப்ளஸ் அதாவது 40 மைனஸ் 20 டிவைடட் பை 2 என்ன வரும், 10 into cos 60, cos 60ங்கிறது 1/2, ஸோ 5 வரும். ஸோ 30 ப்ளஸ் 5ங்கிறது 35 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, a point in 2-dimensional stress state is subjected to the biaxial stress as shown in figure. The shear stress acting on the plane. இதில் வந்து shear stress என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா எக்ஸுக்கு பதிலாக சிக்மானும் சிக்மா எக்ஸுக்கு பதிலாக சிக்மா ஒய்க்கு பதிலாக இன்னொரு சிக்மாவும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 sin 2 தீட்டா மைனஸ் டவ் எக்ஸ் ஒய் காஸ் 2 தீட்டா அப்படின்னு ஃபார்முலாவில் போடுவோம். அதில் போட்டோம் அப்படின்னா டவுக்கோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சரி நம்ம வந்து பியூர் ஷியர் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். அதாவது செகண்ட் வீடியோவில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பியூர் ஷியர் அப்படின்னு வந்து இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருப்போம், சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஒய், ஸோ டவ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எக்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எங்கே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் நம்பர் பியில் தான் இருக்கும். ஸோ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயினில் கேட்டிருக்காங்க. ஸோ பியூர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் தி நார்மல் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸஸ் ஆன் தி 45 டிகிரி பிளேன் ஷோன். ஸோ நம்ம இதே மாதிரி டயக்ராம் கொடுத்து இது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் சிக்மா ஒய் அப்படின்னு பார்த்தோம். டவ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ஆப்ஷன் நம்பர் ஏ தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மோர் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் தி பியூர் ஷியர். ஸோ பியூர் ஷியரில் மோர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன், இப்படி இருக்குமா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி ஒரு மோர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. மோர் சர்க்கிள் கொடுத்து த மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு வில் பி ஈக்குவல் டு. ஸோ மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் டெவலப்டு வில் பி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சர். இது வந்து புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பாருங்கள், நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆரோட ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிஎஸ்எஸோட ஃபார்முலாவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் தி ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆஃப் பியூர் ஷியர் அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம். ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். டவு ஸ்கொயர் டிவைடட் பை இ 1 + மியூங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த ஸ்டேட் அட் எ பாயிண்ட் is pure shear, then the principal planes through the point making an angle 45 degree with the plane of shearing stress carries principal stresses whose magnitude is equal to that of the shearing stress. ஸோ வந்து அது வந்து கரெக்டு கொடுத்துருக்க அசன் வந்து கரெக்டு. ரீசன் பாருங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இதுவும் கரெக்ட். ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவலாக கரெக்ட் பட் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு தி ஏ. ஸோ வந்து ஆப்ஷன் நம்பர் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இது அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க. எ சர்க்குலர் ஷாஃப்ட் மேட் ஆஃப் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் ஃபெயில்ஸ் அலாங் எ ஹெலிகாய்ட்லி சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு தி ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பென் சப்ஜெக்டட் டு த ட்விஸ்டிங் மூமெண்ட். ஸோ அதுவும் கரெக்டு. அதுக்கு கொடுத்துருக்க ரீசனும் வந்து இதில் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரீசன் பாருங்கள், எ ஸ்டேட் ஆஃப் பியூர் ஷியர் காஸ்டு பை த டார்ஷன் ஆஃப் தி ஷாஃப்ட் is equivalent to one of the tension at 45 degree to the shaft axis and equal compression in perpendicular direction. ஸோ அதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் தி ஏ. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ தான் வந்து நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, எ ஸ்டேட் ஆஃப் பியூர் ஷியர் இன் a biaxial state of stress is given by. So tau is equal to sigma, இன்னொரு sigma is equal to minus tau அப்படின்னு போடுவோம். ஸோ இங்கே வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்குது. இது வந்து IS 1994 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிக்மா ஒய், யங்ஸ் மாடுலஸ், பாய்சான் ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் திக்னஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் வந்து சிக்மான்னு கொடுத்துருக்காங்க, டவ் எக்ஸ் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி பிளேன் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? சிக்மா என் தான் கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா வரும்? சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 ப்ளஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 காஸ் 2 தீட்டா. அந்த காஸ் 2 தீட்டாவில் வந்து 45 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், காஸ் 90. ஸோ 0 ஆயிரும். ஸோ அப்போ சிக்மா ப்ளஸ் சிக்மா டிவைட் பை 2 சிக்மா டிவைட் பை 2 என்ன வரும்? 2 கேன்சல் ஆகி சிக்மா மட்டும் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பி தான் இதோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். கொஸ்டினை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, state of stress in 2 dimension at a point in a loaded component can be completely specified by indicating the normal and shear stresses on a plane containing a point. வராது. எனி 2 planes passing through the point, அதுவும் வந்து ஆப்ஷனில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 2 mutually perpendicular planes passing through the point. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும்.
நெக்ஸ்ட் பாருங்க, if a principal stress and maximum CSS are equal numerical value at a point in a stressed body, then the state of stress is termed as. அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவல் வேல்யூவாக எப்போ இருக்கும், tau x max is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா எக்ஸ்ன்னு சொன்னலாம். ஸோ வந்து அது என்ன கண்டிஷன் அப்படின்னா பியூர் ஷியர் கண்டிஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேனில் உள்ள ப்ராப்ளம்ஸ். என்ன ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் மேக்ஸிமம் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா, சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டாப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதே வந்து மைனரில் கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். ஸோ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அதை தான் வந்து ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். இனி வர அந்த சம்ஸில் எல்லாமே வந்து நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் சம் பாருங்கள், சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிக்மா ஒய் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, அந்த ப்ளஸில் போடுவோம்ல மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கேல்குலேட்டர்லாம் தேவையில்லை. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 1000 Nm² கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரே ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் சிஎஸ்எஸ். மேக்ஸிமம் சிஎஸ்எஸ்க்கு ஃபார்முலா வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2. இந்த சிக்மா 1ங்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், சிக்மா 2ங்கிறது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைடட் பை 2. இங்கே ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 டிவைடட் பை 2 50 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேயும் வந்து மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் சிக்மா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி தான், 4 இன்ட்டு டவ் மேக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு சிம்பிள் சியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன் தி பிளேன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 400 MPa அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதில் ஆன்சர் வந்து 400 MPa. நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டினை. ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் in one plane accompanied by the simple shear stress of 200 MPa. அதாவது ஒரே ஒரு சிக்மா கொடுத்துருக்காங்க, ஒரு டவ் கொடுத்துருக்காங்க, ஒய்யெல்லாம் கொடுக்கல, டேரெக்டாக எடுத்து மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட வேண்டியதான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டவ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் சி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து டிக் பண்ணிக்கோங்க. 500 அதுக்கப்புறம் மைனஸ் 500 அங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் இதோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1000 MPa, டவ் மேக்ஸ் வந்து 500 MPa இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சிக்மா ஒய் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ஒன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் சிக்மா 1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சிக்மா 2ஓட வேல்யூ என்ன, டவ் வேல்யூவோட என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிடும். சியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சதுக்கப்புறம் சிக்மா 2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் சிக்மா 1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதர் வேல்யூ என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து 5.47 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு. புக் ஆன்சர் வந்து 4.47 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அதே தான் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வில் பி ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா டவ் எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். எப்படி போடுறீங்க அப்படின்னா சிக்மா அதாவது ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டெரைவ் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் டிஆர்பியில் வந்து 2 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், சிக்மா 1 கொடுத்துருக்காங்க, சிக்மா 2 கொடுத்துருக்காங்க, சிக்மா 3 கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சிஎஸ்எஸோட ஃபார்முலா என்ன, சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 அப்படின்னு போடுவோமா. அந்த சிக்மா 1ங்கிறது என்ன மேக்ஸிமம் சிஎஸ்எஸ், சிக்மா 2ங்கிறது என்ன மினிமம் சிஎஸ்எஸ். ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குது 80,
மினிமம் வேல்யூ என்ன இருக்குது -40. ஸோ சிக்மா 1 80 மைனஸ் ஆஃப் -40. ஸோ +40 ஆயிருமா. ஸோ 80 + 40 எவ்வளோ 120. 120 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 60 மெகா பாஸ்கல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 60. லாஸ்ட் டைம் டிஆர்பியில் வந்து டேரெக்டாக கேட்ட கொஸ்டின் தான். இந்த தடவையும் வந்து நம்ம ஐஏஎஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால தான் வந்து ஐஏஎஸ் கொஸ்டின்ஸில் நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். இவங்க இந்த ஐஏஎஸ் கொஸ்டின்ஸை இல்லாமல் அவங்களே வந்து கொஸ்டின் செட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து இதோட ரிசல்டன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்னொரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன் ஸ்ட்ரெஸ் த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் அக்கர்சிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் அதாவது 29th கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். எனக்கு வந்து ஆன்சர் எதுவும் கிடைக்கல. ஆனால் புக் ஆன்சர் சொல்கிறேன். 50 மெகா பாஸ்கல் அப்படின்னு ஐஎஸ் 2012 ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது ஈஸி தான். சிக்மா 1 சிக்மா 2 கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் டு தி மேக்ஸிமம் சிஎஸ்எஸ். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணி டிவைட் பை 2 போடுவோமா. போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2, அதாவது 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். இது ஈஸி தான். ஒன்று வந்து சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து சிக்மா ஒய் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கேட்குறாங்க அப்படின்னா த நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் த பாயிண்ட் ஆன் தி மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் எந்த இடத்துல இருக்கும் டவ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரியில் இருக்கும். அதாவது டீட்டா வந்து 45 டிகிரியில் வந்து டவ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு அந்த கீ பாயிண்டில் நான் சொன்னேன். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஈஸி தான். ஆன்சர் வந்து 25 அப்படின்னு கிடைக்கும். 25 எப்படி கிடைக்கும் அப்படின்னா 100 மைனஸ் ஆஃப் 50. ஸோ 100 மைனஸ் ஆஃப் 50 டிவைடட் பை 2. ஸோ 100 மைனஸ் 50 50 டிவைடட் பை 2 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் சேம் வேல்யூ தான். நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா என் வேல்யூ கேட்குறாங்க, 45 டிகிரியில் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 7. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நான் ஆன்சர் மார்க் பண்ணல, அதனால் எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஈஸியாக தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஆப்ஷனை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க சிக்மா எக்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்களா. சிக்மா ஒய் வந்து கம்ப்ரசிவ் மைனஸ் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து 70 ஆகும், மினிமம் ஸ்ட்ரெஸ் வந்து -30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள். நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் பி பட் ஆப்போசிட் சைன். ஒன்று வந்து பி, இன்னொன்று வந்து -p. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 45 டிகிரி காஸ் 45 டிகிரி காஸ் இன்ட்டு 2 × 45 போட்டோம் அப்படின்னா 90 கேன்சல் ஆயிரும். ஸோ சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2. ஒன்று வந்து பி, இன்னொன்று வந்து -p போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு இதுவும் ஈஸியான சம் தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 50√3 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதில் வந்து டேரெக்டாக வந்து சிக்மா என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சிக்மா என்னோட வேல்யூ கொடுத்துட்டு எதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. சரி, நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 50√7 மெகா பாஸ்கல் அண்ட் 100 மெகா பாஸ்கல் அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் வந்து லாஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட் வந்து 4 ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதில் நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுனா பி பாருங்கள். ஸோ பி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா. டை பார் சப்ஜெக்டட் டு தி டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து டை பார் சப்ஜெக்டட் டு தி டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ வந்து பிக்கு வந்து 4. ஸோ பிக்கு வந்து 4ங்கிறனால ஏவும் பியும் வந்து கேன்சல் ஆகிடுது. ஒன்று சியாக இருக்கலாம், இன்னொன்று வந்து டியாக இருக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள். எல்லா ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கா. டி கம்பைன்டு பெண்டிங் அண்ட் டார்ஷன் ஆஃப் சர்க்குலர் ஷாஃப்ட்ஸா. ஸோ வந்து டிக்கு வந்து 1. ஸோ டிக்கு வந்து 1 இருக்குது. சியில் இருக்கா, டியில் இருக்கா. ஸோ சியில் தான் இருக்குது. ஸோ சி தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும்.
ரிமைனிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. பி வந்து 4ஆ, ஸோ பி வந்து 4, ஏ வந்து 2, டார்சன் ஆஃப் சர்க்குலர் ஷாஃப்ட்ங்கிறனால பியூர் ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சி பாருங்கள், சி வந்து என்ன தேர்டு கொடுத்துருக்காங்களா, தின் சிலிண்டர் சப்ஜெக்டட் டு த இன்டர்னல் ப்ரெஷர். ஸோ எல்லா சைடும் வந்து டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மோர் சர்க்கிள்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஐஏஎஸில் ஓல்டு கொஸ்டின்ஸில் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தியரி வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதோட ஆன்சரை வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.